டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ நான் அழகாக இருக்கேன். சனா, this is for you. ஆனால் பட் சீரியஸ்லி நீங்களும் சரி நாங்களும் சரி ஈஸியாக அட்டாச் ஆகிட்டோம்ல எல்லாருமே. சில பேர் கூடலாம் ஈஸியாக அட்டாச் ஆகலாம்ல. இந்த வருஷம் பர்த்டே மட்டும்தான் சிங்கிளாக செலிப்ரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து கப்பலாக தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ரியோ? ஆமாம். பின்னங்க ரியோ ஈவெண்ட் இல்லை, வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ண சான்ஸே இல்லை. அவளை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்கிறா. சரி, அது நான் என்ன பண்ணணும்? இல்லை, வேலண்டைன்ஸ் டே வருது. ஸோ கிஃப்ட் வாங்கணும். என் கூட ஒரு ஹாஃப் டே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. நீ இருந்தால் கொஞ்சம் உன் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ சனா, என்னடி பண்ணுற? டேய், நைட்டு 11 மணிக்கு என்னடா பண்ணுவாங்க? நான் தூங்க போகிறேன். சரி சரி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன சொல்லணும்? நான் நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். டேய், நிஜமா? பொயில்ல சொல்லல? ஏய், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். ஆனால் நீ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தானே ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்ன? ஆமாம், இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் தானே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஆமாம், நீ எப்போ பண்ணுற? அதே தான் நானும் பண்ண போகிறேன். நானும் நாளைக்கு தான். அதானே, நீ தெளிவு தான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு. நம்ம 2 பேரும் ஒன்றாவே ப்ரப்போஸ் பண்ணலாமா? எது ஒன்றாவா? நான் ஸ்ருதியை கூட்டு வரேன், நீ ரியோ கூட்டு வா. ஹே, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நான் அதை பற்றி யோசிக்கிறேன், நாளைக்கு பார்ப்போம். நீ தூங்கு சரியா? வச்சிட்றேன். சரி, ஓகே ஓகே. டேய், என்னடா இன்னும் வரல? மச்சான் வந்துட்டாடா. எதை சாப்பிட்றீங்களா? இல்லை, ஒன்று வேணாம். டேய், இவன் இப்படி தான். எல்லோரும் குடிக்க ஜூஸ் சொல்லிடலாமா? அண்ணா 4 ஜூஸ் ஒரு பீஸா. மச்சான் என்னமோ பண்ணுதுடா. ஸ்ருதி நர்வஸாக இருக்கு. விஷயம் பேசணும் மச்சான். நானும் அதை சொல்லதான் மச்சான் உங்களை இங்கே வர வச்சிருக்கோம். நீ என் கூட இருந்தா இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் தோணுது. அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. ஸ்ருதி, I'm in love with you. மச்சான் கொடுத்துட்டேன்டா. சனா, எதுவும் பேசாத. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு ஸ்ருதி. சனா, எப்படி ரெண்டு ஒரே கிஃப்ட்? மச்சான் டேய், வேற இல்ல. சனா, ரியோ டேய், எப்படிடா மச்சான்
நான் சொல்றது எப்பவுமே ரியல் ஸ்பெஷல். இப்படா 2 பேரும் என்ன எதுவுமே சொல்லுறா. ஏய் சனா, டேய் என்னடா ஆச்சு இவளுக்கு? ஏய் ஸ்ருதி, வா வா உள்ள வா. சொல்லு ஸ்ருதி. ரியோ ரியோ என்ன? ரியோவை 2 டேஸாக காணோம். அதுக்கா? அதெல்லாம் வந்துடுவான். இல்லை, அவன் போனதுக்கு நான் தான் காரணம். புரியல ஸ்ருதி. ரியோவோட பாஸ்ட் லைஃப் அது நான் தான். டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நான் புரிஞ்சுக்கல.
இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. சாரி சூர்யா, என்ன மன்னிச்சு. ரியோ எனக்கு வேணும். ரியோ எல்லாமே நல்லா இருக்க முடியாது சூர்யா. டே ஸ்ருதி உனக்கு முன்னாலே தெரியுமா? ஸ்ருதி உனக்கு முன்னாலே தெரியுமா? ஸ்ருதி உனக்கு முன்னாலே தெரியுமாடா? டேய், நான் உன்கிட்ட முன்னாடி சொல்லன்ட்டு தான்டா இருந்தேன். நான் வேணும்னு. நிறுத்துறா. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் 2 பேரும் அமைதியா இருந்தீங்க. உன்னால எப்படா முடிஞ்சது? நான் எல்லாமே ஒன்றும் சொல்லியிருக்கேன்டா. இது எப்படி என்கிட்ட மறைக்கணும்னு தோணுச்சு. உங்களெல்லாம் நான் எவ்வளவு நம்பினேன். ஒருவேளை இது நான் ரொம்ப நம்புறனால இவனை அப்படியே ஏமாத்தி விட்டுலாம் நினைச்சீங்களா? டேய் டேய், நீ எதுவுமே பேசாதடா. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஸ்ருதி. உனக்கு என்ன பிடிக்கும், எது உனக்கு ஹாப்பினஸ் தரும் நினைச்சு நினைச்சுதானே ஒவ்வொன்றும் செஞ்சேன். அப்போலாம் நீ சும்மா இருந்துட்டு இப்போ டேய் அவளை விடுறா. நான் உன் கூட தாண்டா இருக்கேன். என்னை ஏமாத்தினா எவ்வளோ வலிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அவதான் அப்படி இருக்கான்னா நீ எப்படிடா? என்ன பண்றது? எல்லாருமே கேவலமான மனுஷங்க தானே. அவங்களுக்கு தேவைன்னா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன அவ்வளோ கேவலம் நினச்சிட்டு இருக்கியா? இப்போ கூட உனக்காக நான் விட்டுக்கோ. மயிரில் கொடுப்பேன். டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு முட்டா நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன புரிஞ்சுக்கலங்கிறக்காக நானும் அப்படி இருந்துட மாட்டேன்டா. இந்த கண்ணில் எப்பவுமே நான் போய் பார்த்ததே இல்லை. இவன் எப்போ வந்தாலோ அப்ப இருந்து இந்த கண்ணில் உண்மையே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருந்தேன். நான் டேய், ஸ்ருதி வீட்டில் நான் பேசுறேன், சரியா? டேய், ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சி அது நம்மளை விட்டு போகும்போது அது ரொம்ப வலிக்கும். அது உனக்கு 2வது டைம் கிடைச்சிருக்கு. விட்டுறாது. டேய் சூர்யா. டேய் போடா. டேய் போயிடுறா. விட்டு கொடுத்துருவியா? என்ன விட்டு கொடுத்துருவியா? அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? கிரி கைய எப்பவும் சைடா மட்டும்தான் யோசிப்பியா?
ஒரு தடவை என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துருக்கியா? சைடு பெயின் எமோஷன் இது மட்டும் தானே முக்கியம். அன்னைக்கும் அதேதான். இருந்து கேட்காம ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு. ஒரு டைம் யோசிச்சு பார்த்தியா, நமக்காகவே வாழ்ற ஒருத்த இப்படி செய்வானான்ட்டு? இளைய சத்திய பிடிச்சாவது கேட்டிருக்கியாடி? பைத்தியக்காரி. ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க மட்டும் சொல்றீங்கல்ல, அதவன் நிஜமா செஞ்சிருப்பானான்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஏன் ஒன் சைடா மட்டும் யோசிக்கிறீங்க? பாவண்டி அவன் முகத்து கூட பார்க்க முடியும். புரிஞ்சுக்கோடி, நான் வேணும்னு பக்கலடி. புரிஞ்சுக்கோ. வலிக்குதுல்ல? எனக்கும் ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல. நீயுமா? ஆமா, அதுக்காக அவங்க நம்ம கூடயே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம ஒருத்தங்களை ரொம்ப விரும்பும்போது வலியோ அழுகையோ வரதில்லை. ஆனால் அவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்காமல் போகும்போது தான் எல்லாமே உடஞ்சி அழுக வருது. ஏன் நீ எழுகலையா? ஏன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்.